பாலை ஊற்றாமல் பால் பொங்க போகுது. மக்களே, இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா ரொம்பவும் தித்திப்பான சர்க்கரை பொங்கல் வீடியோ பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலாம்னு வீடியோக்குள்ளே போகலாம். அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். இப்போ நம்ம பொங்க வைக்க ஆரம்பிச்சிடலாம். அடுப்பு பற்ற வச்சாச்சு. தண்ணி தேவையான அளவு ஊற்றி கால்படி அரிசிக்கு நம்ம தண்ணி இந்த கழனியை நல்லா களைஞ்சிக்கிடலாம். களைஞ்சி வச்சுக்கிட்டு இதுதான் பால் பொங்க போகுது. பாலை ஊற்றாமல் பால் பொங்கிடும். பானை சூடாயிருச்சு. களைஞ்ச கழநீரை இதில் ஊற்றிக்கிடலாம். பால் ஊற்றாமலே நம்ம களைஞ்ச கழநீர் தான் ஊற்றுறேன். காப்பிடி பச்சரிசிக்கு 50 கிராம் பாசி பருப்பு எடுத்துருக்கேன். இப்போ இது தண்ணி ஊற்றி நல்லா களைஞ்சிக்கிடலாம். தண்ணியை நம்ம அள்ளிக்கிடலாம். இப்போ எல்லா அரிசியும் சேர்த்து கிளறி விட்டுக்குருவோம். இப்போ பால் சேர்த்து நம்ம நல்லா கிளறி விட்டுக்கலாம். இடித்து வச்ச வெல்லத்தை சேர்த்து அடி பிடிக்காமல் நல்லா கிளறி விட்டுக்கலாம். சர்க்கரை பொங்கலில் ஒரு துளி உப்பு போட்டு பொங்கல் கிண்டுனா ரொம்ப நல்லாயிருக்கும். பொங்கல்னாலே எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். பச்சரிசி, பாசிப்பருப்பு, நெய், முந்திரி, திராட்சை எல்லாம் சேர்த்து டேஸ்ட்டும் சத்தும் நிறைய இருக்குது பொங்கலில். நம்ம சாப்பிடும்போது நம்ம உடம்புக்கு தேவையான சத்துக்கள் அதில் நிறைய இருக்குது. நம்ம முன்னோர்கள் கண்டுபிடிச்ச பாரம்பரியமான பொங்கல் நம்ம கொண்டாடும்போது நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த மார்கழி மாதத்தில் காலையில் 5 மணிக்கு எழுந்திரிச்சு வாசல் தெளித்து கோலம் போட்டு பூசணிப்பு எங்கே இருந்தாலும் கொண்டாந்து வாசலில் வச்சு இன்னமும் கிராமங்களில் நிறைய நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அப்பப்பப்பா எவ்வளோ காலையில் ஒரே சுறுசுறுப்பு தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். லைக் பண்ண நல்ல உள்ளங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.